ஃபோனில் யார் அப்படின்னு இருக்கணும். எப்படிங்க கேட்கலாம்? எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹூ இஸ் ஆன் த ஃபோன் அப்படின்னு கேட்கலாம். ஹூ இஸ் ஆன் த ஃபோன் அப்படின்னா ஃபோனில் யார், யார் ஃபோனில் அப்படின்னு அர்த்தம். அப்பா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பார் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா டேட் மஸ்ட் பி ஹோம் பை நவ். பை நவ் அப்படின்னா இந்நேரம் அப்படின்னு அர்த்தம். டேட் மஸ்ட் பி ஹோம் பை நவ் அப்படின்னா அப்பா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. சரி, எனக்குன்னு யாரும் இல்லை. நம்ம கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி பேசுகிறது உண்டு, கொஞ்சம் லூஸ் டாக் விடுறது உண்டு இல்லைங்களா? சரி, எனக்குன்னு யார் தான் இருக்கிறா, எனக்குன்னு யாரும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனிபடி அப்படின்னு பேசலாம். என்ன அர்த்தம்? எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அவனுக்குன்னு யாரும் இல்லை, அவருக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு பேசணும். ஹீ டசன்ட் ஹாவ் எனிபடி அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஹீ வந்துருச்சுன்னா டசன்ட் தானே வரணும், அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லையே. சரி, நான் என்ன செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காது, நான் என்ன செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு பேசுகிறதா இருந்தது நான் இங்கிலீஷில் ஹீ டசன்ட் லைக் வாட் எவர் ஐ டூ அப்படின்னு பேசலாம். என்ன அர்த்தம்? நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு பிடிக்காது, நான் என்ன செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காது. ஹீ டசன்ட் லைக் வாட் எவர் ஐ டூ ஆச்சுங்களா? சரி, உன்னை இந்த ஏரியாவில் நான் பார்த்ததே இல்லையே, உன்னை இந்த ஏரியாவில் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு பேசணும். ஐ ஹாவ் நெவர் சீன் யூ இன் திஸ் ஏரியா. உன்னை இந்த ஏரியாவில் நான் பார்த்ததே இல்லையே, உன்னை இந்த ஏரியாவில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பி சீட்டட் அப்படின்னா உட்கார் அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னா உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா இந்த மாதிரி கேட்கணும். அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பிடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது நீங்கள் பேசும்பொழுது வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் சார், இந்த சார்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஹோட்டல்லாம் அப்படி தான் கேட்பாங்க. வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் சார், சார் என்ன சார் சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, எனக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைங்க. ஆமாம், என் மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல எல்லாருக்கும். எனக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஐ ஹாவ் நோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசலாம். இல்லைனா ஐ டோன்ட் ஹாவ் எனி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? ஐ ஹாவ் நோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலும், ஐ டோன்ட் ஹாவ் எனி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலும் எனக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அது சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு. எப்போ பார்த்தாலும் அதே தான் பண்ணுவீங்களா? அது சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ எம் டயர்ட் ஆஃப் ஈட்டிங் தட் அப்படின்னு பேசலாம். ஐ எம் டயர்ட் ஆஃப் ஈட்டிங் தட், அது சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு. கோச்சிக்காதீங்க, உங்களோட நம்பர் என்கிட்ட இல்லை. ஆமாம், ஏற்கனவே நீங்கள் கொடுத்தீங்க தான், தெரில நம்பர் என்னாச்சுன்னு தெரில, உங்களோட நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு பேசணும். ஐ டோன்ட் ஹாவ் யுவர் நம்பர் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் ஹாவ் யுவர் நம்பர் அப்படின்னா உங்களோட நம்பர் என்கிட்ட இல்லை, உன் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் அப்படின்னு கேட்கலாம். கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங், உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு அர்த்தம். உனக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? டு யூ டிசர்வ் ஆல் திஸ்? இதெல்லாம் உனக்கு தேவையா? டு யூ டிசர்வ் ஆல் திஸ் அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் என்னால் மட்டுமே பண்ண முடியாது. அது என்ன எல்லா வேலையும் என் தலையிலே கட்டுறீங்க, ஏன் நீங்களாம் பண்ண மாட்டீங்களா? எல்லாத்தையும் என்னால் மட்டுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ கான் டூ இட் ஆல் பை மை செல்ஃப் அப்படின்னு பேசலாம். ஐ கான் டூ இட் ஆல் பை மை செல்ஃப், எல்லாத்தையும் என்னால் மட்டுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் நானே எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி ஒருத்தவங்களோட டைமை நான் எப்படி வேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அவங்கக்கிட்ட பேசியோ இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டோ அந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியில் இந்த மாதிரி சொல்லி வைங்க. இப்படி சொன்னால் தான் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐயோ அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை சொல்லி வைங்க. ஐ ஃபீல் தட் ஐ ஹவ் வேஸ்டட் யுவர் டைம், உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க.
ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.